பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை ஆன்மீக வழிபாட்டிற்கு அல்லது ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சிக்கு மட்டும்தான் செலவிட வேண்டும், செலவிடாது மிகப்பெரிய தவறுனார். அதுதானே சார் சொன்னார், அதான சார் எல்லாரோட ஸ்டாண்டும். அப்போ காஞ்சி காமக்கோடி பீடம்னு ஒன்று இருக்குல்ல சார், அது ஸ்கூல் நடத்துது, காலேஜ் நடத்துது தெரியுமா? அவங்களுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்லேருந்து எடுத்ததை சொல்கிறேன். ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடம் கல்வியின் நோக்கத்தை மேம்படுத்துவதில் முன்னணியில் உள்ளது. காஞ்சிக்கு அருகில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா 1993ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது பிரிவு 33(1) UGC அங்கீகரித்த பல்கலைக்கழகமாகும். கலை, அறிவியல், பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் வணிக மேலாண்மை போன்ற அனைத்து அம்சங்களிலும் பட்டதாரி மற்றும் முதுகலை நிலைகளிலும் இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ காஞ்சி காமகோடி பீடத்துக்கு எங்கேருந்து காசு வருது? பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? இல்லை, பக்தர்கள் கொடுக்குற காசு தானே. அப்போ பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காசுலேருந்து காஞ்சி காமக்கோடி பீடம் கல்வி நிலையம் நடத்தலாம். அங்கே யார் படிப்பா? யாருக்கு இடம் கிடைக்கும்? அப்போ சாமானிய வீட்டு ஹிந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அவன் கொடுக்குற உண்டியல் காசுலேருந்து கல்வி கூட நடத்தக்கூடாதுன்னா இது என்ன? சரி, விவேகானந்த கேந்திரம் கல்வி நிலையங்கள் நடத்துதா இல்லையா? விவேகானந்த கேந்திரம் ஆன்மீக ஒரு அமைப்பு அல்லது அறக்கட்டளை இயக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கும் அரசனுடைய துறை இயக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்குமான வேறுபாடு இருக்கா இல்லையா? இல்ல, முற்றிலுமா வேறுபாடு இருக்குங்கிற. இன்னும் சொல்ல போனா அரசுக்கு தான் கல்வி கொடுக்கிற கடமை இருக்கு. நீங்க ஆன்மீகத்தை வளர்க்கறதுக்கு மடாதி யாரும் இல்லைன்னு சொல்லல, அரசுக்கு அந்த கடமை இருக்கு. ஆனா எந்த நிதி செலவிடப்படுகிறதுங்கிறது தான் கேள்வி. எந்த நிதிங்கிறத தான் நான் திருப்பி சொல்றேன் சார். நீங்க ஆன்மீகத்துக்குன்னு கொடுக்கிற மடாதிபதிகளுக்கு கொடுக்கிற நிதியிலேருந்தே நீங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்தலாம்னா அரசு ஏன் நடத்தக்கூடாது?